தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்கிற நம்ம பத்திரனாவோட மாற்று வீரருக்காக இப்போ நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. நம்ம பத்திரனா போலயே பவுலிங் மாடுலேஷன் கொண்ட ஒரு பவுலருக்காக போகிறாங்க. அந்த பவுலர் யார், அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அவரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே மினி ஐபிஎல் ஆக்ஷனுக்காக ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து இப்போ நடத்த போகிறாங்க. மீட்டிங் வந்து எப்போ நடக்க போகுது, அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்க, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட நியூ பிளான் என்ன, இப்போதைக்கு யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே மீட்டிங் அப்டேட்டை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டாக யாரையுமே வந்து வெளியிடலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இதுக்காக ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து நடத்த போகிறாங்க. மினி ஆக்ஷனில் யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற எக்கச்சக்கமான பிளானை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனி, ருத்ராஜ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளெமிங் அப்படின்னு இந்த 3 பேர் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க நம்ம சென்னையில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தொடக்கத்தில் வந்து இது வந்து நடக்க போகுது. இப்போதைக்கு 6 வீரர்களை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்டேட் போயிட்டுருக்கு. அது வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சில முக்கியமான பவுலர்ஸ்க்காகவும் சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சிஎஸ்கே பற்றின எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மந்த் தொடக்கத்திலே வந்து சிஎஸ்கே பற்றின எக்கச்சக்கமான அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சிஎஸ்கே பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற பத்திரனா மாற்று வீரரை பார்த்துடலாம். நம்ம பத்திரனாவை சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக வந்து பவுலிங் பண்ணிட்டு இருந்தார் 2 சீசன். பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தார். ஓல்டு ஆக்ஷனை மிஸ் பண்ணிட்டு நியூ ஆக்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாரு. அதில் அதிக ரன்னை வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தார். சிஎஸ்கேன்னு ஒரு முக்கியமான பவுலராக பார்க்கப்பட்ட நேரத்தில் நம்ம பத்திரனா இன்ஜுரி காரணமாக வந்து சிஎஸ்கே மேட்சை வந்து நிறைய மிஸ் பண்ணியிருந்தார். இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே மினி ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பிளான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம பத்திரனா போலயே பவுலிங் பண்ணக்கூடிய நம்ம நுவன் துஷாராக்காக சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. நம்ம ஆர்சிபி டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இப்போ இவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பத்திரனா போலவே பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருந்துகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் அதிக ஒய்டு வந்து கொடுப்பாரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூப்பராக வந்து பண்ணுவார். தேவைப்படுற நேரம் டெத் ஓவர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்துலேயும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பத்திரனாவோட பேக்கப்பாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவரை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை நம்ம பத்திரனா மேட்சை வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஆடலவன் இவருக்கு கொடுத்தா போதும், தரமான சம்பவத்தை பண்ணுவார். கிட்டத்தட்ட பத்திரனா போல் எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருப்பார். ஸோ பத்திரனாவோட பேக்கப்பாக நுவன் துஷாராவை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ஆக்ஷனுக்கு வர போகிறாரு. நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்க போகிறதில்ல. இவரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் கன்ஃபார்ம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நுவன் துஷாராவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அவரை எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.